prayer and preparation. நாம் எல்லாவற்றையும் அரசியல் மூலமாகவோ சட்டம் மூலமாகவோ மட்டும் மாற்ற முடியாது. சில விஷயங்களுக்கு மனமாற்றம் தேவை, சில விஷயங்களுக்கு கருணை தேவை, சில விஷயங்களுக்கு அடிப்படையில் பிரார்த்தனை தேவை. அதனால்தான் இந்த நிகழ்வு நடைபெறும் பிரேயர், ஹோலி மாஸ் போன்ற ஆன்மீக நிகழ்வுகளையும் இணைத்து செயல்படுத்துகிற தன்மைகளை நான் கண்டேன். ஒரு நல்ல சமூக மாற்றம் சட்டத்திலிருந்து மட்டும் வராது, அது மனிதர்களின் மனங்களிற்கு தான் வர வேண்டும். அப்படி மனம் படைத்தோடு தான் இங்கே குழுமி இருக்கின்றோம். நாம் ப்ரோ லைஃப் என்று பேசும்போது அது ஒரு நாள் மட்டும் பேசப்படும் விஷயமாக இருந்துவிடக்கூடாது. நமது குடும்பங்களிலிருந்து தொடங்க வேண்டும். பள்ளிகளில் குழந்தைகளுக்கு லைஃப் வேல்யூஸ் கற்றுக் கொடுக்க வேண்டும். கல்லூரிகளில் ரெஸ்பான்சிபிள் ரிலேஷன்ஷிப் என்றால் என்ன என்பதை பற்றியும் ஃபேமிலி வேல்யூஸ் என்ன என்பதை பற்றி குறிப்பாக விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். சமூகத்தில் பிரெக்னன்ட் உமனுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை அரசு உருவாக்க வேண்டும், தன்னார்வ நிறுவனங்களும் உருவாக்க வேண்டும். தேவைப்படும் குடும்பங்களுக்கு உதவி கிடைப்பதற்கு அனைத்து ஆன்மீக நிலையங்களில் உள்ளவர்களும் தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும். மருத்துவ மற்றும் கவுன்சிலிங் சப்போர்ட் கிடைக்க வேண்டும். ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க முடிவு செய்தால் நான் இதை எப்படி சமாளிப்பேன் என்று பயப்படாத ஒரு சமூகம் இன்றைக்கு நமக்கு வேண்டும். அந்த நாள் தான் நமது ப்ரோ லைஃப் மெசேஜுக்கு உண்மையான வெற்றி பெறும் என்று நான் கருதுகின்றேன். இன்று நாம் இங்கே அனைவரும் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு உயிரையும் மதிப்போம். கருவில் இருக்கும் உயிரின் கண்ணியத்தை மதிப்போம். தாயின் உடல்நலம் மற்றும் கண்ணியத்தை பாதுகாப்போம். கஷ்டத்தில் இருக்கும் பெண்களை குற்றம் சாட்டாமல் அவர்களை அன்பு கரத்தோடு ஆதரிப்போம். குடும்பங்களுக்கு தேவையான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவோம். இளைஞர்களுக்கு பொறுப்புணர்வும் மனித நேயத்தை கற்றுக் கொடுப்போம். உயிரை மதிக்கும் பண்பாட்டை நமது குடும்பங்களிலும் சமூகத்திலும் வளர்ப்போம். மதிப்புக்குரிய பேராய பெருமக்களே, ஆயர் பெருமக்களே, என் அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஒரு உயிரின் கண்ணியத்திற்காக, ஒரு குழந்தையின் எதிர்காலத்திற்காக, ஒரு தாயின் பாதுகாப்பிற்காக, ஒரு குடும்பத்தின் நலனுக்காக, ஒரு சமூகத்தின் மனமாற்றத்திற்காக இந்த மார்ச் இன்று முடிந்து விடலாம். ஆனால் மார்ச் ஃபார் லைஃபின் மெசேஜ் நமது வாழ்க்கையில் தொடர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் மற்றவரிடம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கட்டும். யூ ஆர் நாட் அலோன். ஒரு தாய் தனிமையாக இல்லை, ஒரு குழந்தை தனியாக இல்லை, ஒரு குடும்பம் தனியாக இல்லை. நமது சமூகம் அவர்களோடு இருக்கின்றது. அதுதான் உண்மையான கல்ச்சர் ஆஃப் லைஃப். எவரி ஹியூமன் லைஃப் இஸ் a sacred gift. Every life has dignity. Every life deserves protection, compassion and love. இந்த மிகச்சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ள மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்களுக்கும், சாரிஸ் இந்தியா, கேத்தலிக் பிஷப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா, ஆர்ச் டயஸ் மெட்ராஸ் பயணக்கும் மற்றும் அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் ஃபார் லைஃப் என்று பல ஆண்டுகள் தொடர்ந்து உயிரின் கண்ணியத்தையும் தாயின் பாதுகாப்பையும் குழந்தையின் எதிர்காலத்தை வலியுறுத்தும் ஒரு வலிமையான இயக்கமாக வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். உயிரை மதிப்போம், உயிரை பாதுகாப்போம், தாய்க்கு துணையாக இருப்போம், குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம். God bless you all. வணக்கம். Like the first apostles who preached Christ and the good news of salvation in the spirits of cities, towns, it needs each one of you. Place your intelligence, your talents, your enthusiasm during at the march. Through these efforts, you have truly placed your intelligence, talents and enthusiasm in the service of life until the abortion laws in India are repealed. Finally, I would like to thank Joseph. Every day at least 2-3 videos they send to me so that I may not forget. India is no longer silent because of all of you people who are faithful to the gospel of life. As I conclude, I am reminded of the powerful on the streets and into public places.